நான் தான் அப்பவே சொன்னால இந்த பணப்பெட்டியில ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் எடுக்கல பணத்தை, எடுக்க வைக்கப்பட்டிருக்கா. நான் எடுக்கடான்னு சொல்லிட்டு அரோரா சொல்றாங்க. அரோரா காண்டி விட்டு கொடுத்த மாதிரிதான் நம்மளுக்குமே தெரியுது. ஆனா கண்ணீருடன் பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியேறி இருக்காரு. ரம்யாவா இருக்கணும், வீட்டுக்கு நிறைய பேர் வந்து அழுகுறாங்க. ஏன்னா வெளியில இருந்து உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அதுக்கப்புறம் இருக்க திவ்யா அதுக்கு பாதிக்கு பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்ப டைட்டில் வின்னர் யாரு, அரோராவா அப்படின்ற ஒரு டவுட்டுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணும். பார்க்குறவங்க லைக்கை பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது நான் நேற்று இந்த விஷயம் பிரேக் டவுன் ஆனோன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் நேற்று. இது வந்து அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு, பண்ண வாய்ப்பு இல்லை, ஏதோ நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நேற்று நைட்டு வரைக்குமே ஒரு விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அது என்ன அப்படின்னா அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அரோராக்கு வந்து எடுக்கலாமா வேணாமா, நம்ம டிடிஎஃப் ஜெயிச்சிருக்கோமே, நம்ம டைட்டில் வின்னரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போயிடலாமா, எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க தோணுங்க 18 லட்சம் ரூபா அவங்க கண் முன்னாடி இருக்கு. ஓப்பனா சொல்லலாம், வறுமை, இந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம், வாடகை கட்டலைங்கிறாரு, 2 குழந்தைங்களை பத்தி பேசுறாரு, மனைவி இருக்காங்க. 18 லட்சம்ங்கிறது நம்ம பெரிய விஷயம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து டைட்டில் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா இந்த 18 லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தோணும், இந்த பொண்ணு எடுத்துருமோ, இந்த பொண்ணு விட்டு கொடுக்கலாமா, இந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணுவோம், சரி நம்ம டப்புன்னு எடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து மணி பாக்ஸ் வந்து தூக்குறாரு. எனக்கு என்னன்னா அந்த லைவ்ல பாக்குறது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. கண்டிப்பா நீ ஈவினிங் தான் லைவ்ல வரப்போகுது. கண்டிப்பா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு. டெம்ப் பண்றாங்க, எல்லாம் டெம்ப் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. நேத்தே ஆல்மோஸ்ட் வந்து அவரு எல்லாரும் இவரை போட்டு அடிக்கும் போது இந்த டர்பீஸ் எல்லாம் எதுக்கு விட்டீங்கன்னு தெரியல, இவர் டைட்டில் வின்னர் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால மேபி ஒருத்தர் நம்ம டைட்டில் வின்னருங்கிறாங்க, ஒருத்தர் நம்ம டைட்டில் வின்னர் இல்லைங்கிறாங்க. சப்போஸ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களோ, எல்லாம் நிறைய சீசன் எல்லாம் பார்த்து இருப்பார்ல, ஏதோ தகவல்கள்லாம் வந்திருக்கும்ல. அவர் ஃப்ரெண்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது 3 சீசனா வந்து நான் உள்ள போக வேண்டியது, அப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த சீசன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கதான் வந்து அவர் ஃப்ரெண்டு போய் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுமே பணத்தோட தேவையை பத்தி சொல்லியிருந்தாங்க கானா வினோத். சப்போஸ் நம்ம டைட்டில் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, 50 லட்ச ரூபாய்க்கு அரசனை நம்பி புருஷனை கையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ள ஓடுது. நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா போகும்போது பிக் பாஸ் சொல்றாரு, இது லட்சங்கள் கோடிகள் ஆகும் கானா வினோத் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அவருமே ஃபீல் பண்ணியிருப்பார். என்னதான் வந்து வினோத்துக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாலும் அரோராக்கு வந்து பல இடங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். அதனால வந்து அவர் போகும்போது அழுதுட்டு தான் போறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அழுகுறாங்க. எல்லாரும் முத்தம் கொடுத்து அவரை வந்து ஆற தழுவிதான் வந்து அனுப்புறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் நேத்தே வெளில வந்துட்டார். நேற்று சாயங்காலமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock வந்து எடுத்துட்டார், பணப்பெட்டி எடுத்துட்டாரு. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியில வந்துட்டார். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு நாள் வந்து குவாரண்டைன்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில தகவல்கள் கசிஞ்சாலுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் உள்ள வந்து குவாரண்டைன்ல வச்சிருந்துட்டு தான் வந்து வெளியில வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சப்போஸ் அவர் போன் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில தான் இருக்கு. வந்து வெளியில பார்த்த பிறகு எப்படி அவருக்கு மனசு இருக்கும், ஓட்டிங் அதுக்கப்புறம் அவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை உடச்சிட்டமேடா அப்படின்ற ஒரு ரெக்ரெட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பிக் பாஸ் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு, சே 50 லட்சம் போச்சு. பணத்தை விட நம்ம டைட்டில் வின் பண்ணி இருந்திருக்கலாம். அவருக்கு பணமும் பெரியதுதான், பணத்துக்காக தான் அதை எடுத்திருக்காரு. நீங்க பணத்துக்காக அப்படி நீங்க வந்து கொச்சையான வார்த்தை கிடையாது. ஏன்னா ஒரு வறுமையா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படி தோல்ல சுமக்கிறான் பாத்தீங்களா ஒரு ஆண், அந்த இடத்துல வந்து கிரேட் தான் கானா வினோத்தை பொறுத்தளவு. அவர் மேல வந்து இந்த சீசனுக்குள்ள ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் டைட்டில் வாங்கியிருந்தாருன்னா கூட எனக்கு இவ்வளவு ஆதரவு அவருக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நேத்துல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவருக்காக ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ரியல் டைட்டில் வினர் பாத்தீங்கன்னா யாரா வேணா, அரோராவா இருக்கட்டும், நீங்க சாண்ட்ரா கூட தூக்கிட்டு கொடுங்க, யாருக்கு வேணா இருக்கட்டும். ஆனா வந்து கண்டிப்பா கானா வினோத் வந்து டைட்டில வந்து வின் பண்ணிட்டாரு, மக்கள் மனசுல வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா கண்டிப்பா இந்த பணத்தை வச்சு இதுக்கப்புறம் கோடி கணக்குல அவர் வந்து சம்பாதிப்பார். மக்கள் மனசை வென்றுட்டாலே போதும், கோடி கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அவர் வந்து சம்பாதிப்பாரு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றதுதான் நான் சொல்ல போனோம். இப்ப எனக்கு தோணுது, சப்போஸ் வந்து இப்ப அந்த ஏஆர்எம் கான்செப்ட் படி பார்க்கும்போது டைட்டில் வின்னர் இப்ப அரோராக்கு எதுவும் கொடுப்பாங்களோ, அதுக்கப்புறமேட்டு திவ்யாவுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தோணுது.
ஏன்னா இப்ப டிடிஎஃப் வந்து இப்ப சபரியோ விக்ரம் வேற யாரோ இப்ப ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அரோராவோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சில போன வாரங்கள்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அவங்க நல்லாவே ஓட் பெர்சன்டேஜ்ல தான் இருந்தாங்க. அதாவது ஒரு டாப் 5ல தான் இருந்தாங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஏஆர்எம் கான்செப்ட் படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அரோராக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணாத பார்க்கும்போது அவங்களுக்கு தான் வந்து டைட்டில் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா திவ்யா தான் ரியல் டைட்டில் வின்னர். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரன்னர் அப் வந்து கண்டிப்பா அரோராக்கு தான் கொடுப்பாங்க. 3வது இடம் வந்து சபரி, அப்புறமேட்டு 4வது இடம் சாண்ட்ரா தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. விக்ரம் தான் வந்து எவிக்ட் ஆக போறாரு அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து இதை லைவ்ல பார்க்க எபிசோட்ல பார்க்கும்போது நம்மளுக்கே கண் கலங்கிரும். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைச்சது என்னன்னா நம்பவே முடியல நேத்துல இருந்து அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே மனசுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ ஏன்டா எடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உண்மையா இருக்கும். கண்டிப்பா வெளியில வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு, அதுல எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவருக்கு அடுத்து டைட்டில் வின்னரா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாரா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.